ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா நேரேஷன். நம்மளாம் ஸ்குவிட் கேம், ப்ளூ வேல் கேம் பற்றிலாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதெல்லாம் விட மோசமான கொடூரமான கேம் ஒன்று இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படத்தில் அதோட கொடூரமான கேமை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். 2022 ஹாலிவுட்ல வெளியிருந்த சூஸ் ஆர் டை அப்படிங்கிற படத்தை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேமில் ரொம்பவே ஈஸிங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேமில் வர ஏதாவது சாய்ஸஸ் சூஸ் பண்ணணும், இல்லைன்னா சாகணும், அவ்வளோதாங்க. கேட்கவே ரொம்ப கொடூரமாக இருக்குல்லங்க. சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பையன் வந்துட்டு வீட்லயே போதை பொருள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா இருந்துட்டு அவனை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அவன் அதெல்லாம் கண்டுக்காம அவன் பாட்டு குடிச்சுக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் அவங்க அப்பா இன்னும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு ஒரு வாரமா. என்ன ஏது பிரச்சனைன்னு கேட்காம அவர் பாட்டுக்கு அவர் ரூம்ல போய் வந்துட்டு எப்பயும் நடக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்ல என்னமோ பார்த்துக்கிட்டு இருக்காரு. லேப்டாப்ல ஏதோ ஒரு பழைய காலத்து கேம் மாதிரி இருக்குதுங்க. அந்த கேம்ல என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த கேம்ல ஜெயிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரைஸ் மணி கிடைக்கும். அந்த பிரைஸ் மணிக்கு நீங்க தகுதியானவங்க நிரூபிங்க அப்படின்னு சொல்லுதுங்க. வேற ஒண்ணும் இல்லைங்க, அந்த கேமை விளையாட சொல்லுதுங்க. அது அந்த கம்ப்யூட்டர்ல என்னென்ன வருது அப்படிங்கறத படிச்சுக்கிட்டு அப்படியே சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் அந்த கம்ப்யூட்டர்ல என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா, குடிச்சிட்டு இருந்த பாட்டில சரக்கு தீந்துருச்சுங்க, உங்களுக்கு இன்னொன்னு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ப்யூட்டர் கேக்குதுங்க. டக்குனு பாட்டில் எடுத்து பாக்குறான், நிஜமாலுமே அந்த பாட்டில சரக்கு தீந்துருச்சுங்க. ஓகே என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்றான். உடனே பாத்தீங்கன்னா இன்னொரு பாட்டில் வந்திருக்குங்க. இவன் இந்த கேம் நல்லா இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அப்புறம் மறுபடியும் அந்த கேம் கேக்குதுங்க, லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டுமா இல்ல ஆன்லயே இருக்கட்டுமா அப்படின்ட்டு. ஓகே ஆஃப் பண்ணிரு அப்படின்னு சொன்னோம்னா லைட் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடுச்சுங்க. அதாங்க அந்த கேம் அதனோட சுயரூபத்தையே கட்டுது. என்னன்னு கேக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அவனோட நாக்கு வேணுமா அவனோட காது வேணுமான்னு கேக்குதுங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க, என்ன எலவடா இது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்கான். அந்த கேம் இருந்துட்டு அடுத்த குண்டு தூக்கி படுதுங்க. என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, நீ இப்ப சூஸ் பண்றியா இல்ல சாகரையா அப்படின்னு கேக்குதுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பயந்துட்டேங்க. அறிவாளித்தனமா என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, சிறுத்தை சிக்குண்டா சில்வண்டு சிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஓடலான்னு பாக்குறான். அப்புறம் அந்த கேம் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, டேய் தப்பிக்க வாடா பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு காதுல மட்டும் கேட்கற மாதிரி ஏதோ ஒரு பயங்கரமான சவுண்டை இவன் காதுக்குள்ள கத்த விடுதுங்க. அந்த சவுண்ட் தாங்க முடியாம காதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நின்னுட்டாங்க அதே இடத்துல. அப்புறமா அவன் நாக்கு வேணுமா காது வேணுமா ரெண்டுல ஏதாவது ஒன்னு சூஸ் பண்ணு, இல்லைன்னா சாவு அப்படின்னு சொல்லிட்டு அது திருப்பி திருப்பி அனுப்பிச்சுக்கிட்டே இருக்குங்க. தப்பிச்சா போதுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு வெளிய வந்து பாக்குறாங்க. அப்பதாங்க அவனுக்கே ஷாக்கு. வைஃப் என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா, அவனோட பையனோட நாக்கையே வெட்டி அவ கையில வச்சிட்டு இருக்கா. அந்த கம்ப்யூட்டர்ல அவன் என்ன சாய்ஸை சூஸ் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அவன் என்ன சூஸ் பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா, அவன் நாக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிருக்கான். அதனால அந்த பையனோட நாக்கை வெட்டி எடுத்திருக்கா அவனோட வைஃப். அப்புறம் அந்த கேம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, லெவல் 1 கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இதை விட கொடூரமான கேமோட நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேம் சொல்லுதுங்க. லெவல் 2ல என்ன கேக்குதுன்னு பாத்தீங்கன்னா, உன் வைஃபோட ஒரு சதையை கிழிச்சு எடுக்கவா இல்ல உன் பையனோட கையவே வெட்டி எடுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. அந்த பையனோட கை ஃபுல்லா போறதுக்கு அவளோட கொஞ்சம் சதை தானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்றான். அப்புறம் அந்த கேம் லெவல் 3ல என்ன கேக்குதுன்னு பாத்தீங்கன்னா, வைஃபோட தலையவே வெட்டிரலாமா இல்ல உன் பையனோட ஒத்த கண்ணை மட்டும் நோண்டிரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. அந்த ரெண்டே யோசிக்கிறான் பாத்தீங்கன்னா, உயிர் போறதுக்கு பதிலா அவனோட ஒத்த கண்ணை மட்டும் நோண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்றான். அப்புறம் இந்த கேம் இவனுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குதுங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கேமை நிறைய காப்பி போட்டு எல்லாருக்கும் வித்தீனா இந்த கேமை விட்டு நீ விளையாடுறத நிறுத்திக்கலாம், இல்லைன்னா நீ கண்டிப்பா விளையாண்டே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேம் சொல்லுதுங்க. நம்ம தப்பிச்சா போதும் அப்படிங்கிறதுக்காக இந்த கேமை நிறைய காப்பி போட்டு எல்லாருக்குமே வித்தறாங்க. அப்புறம் இந்த சீன் எல்லாம் அப்படியே கட் பண்ணிடுறாங்க. 3 மாசம் கழிச்சு காட்டுறாங்க. பெரிய பில்டிங்ல வந்துட்டு நிறைய பேர் கிளீன் பண்ற ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இந்த பொண்ணு இருக்கு இல்லைங்க, இவதான் நம்ம படத்தோட ஹீரோயின். அன்னைக்கான ஒர்க் முடிச்சிட்டு சம்பளத்தை வாங்கிட்டு கிளம்புறா வீட்டுக்கு. ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒருத்தன் கம்ப்யூட்டர் நோண்டிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய பில்டிங்ல கிளீன் பண்ற ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தால அங்கிருந்து ஒரு கீபோர்டை மட்டும் திருடிட்டு வந்துட்டு இவங்கிட்ட விக்கிறாங்க. இவனும் அதுக்காக காசு கொடுக்குறான். ஹீரோயின் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், நம்ம ஹீரோயினுக்கு இவனை பிடிக்கும். ஆனா இருந்துட்டு பிடிக்காத மாதிரியே நடிச்சிட்டு இருப்பா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த பையனோட இடத்துல இருந்து ஒரு கேசட்டை எடுக்கிறான். அந்த கேசட் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, படத்தோட ஸ்டார்டிங்ல இந்த கொடூரமான கேம் இருக்கு இல்லைங்க, அதை காப்பி போட்டு எல்லாருக்கும் வித்தால ஒருத்தன். அந்த கேமோட ஒரு காப்பி தாங்க இது. கேம்ல வின் பண்ணா நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல போட்டு இருக்கிறத நம்பி நம்ம ஹீரோயின் வந்துட்டு இதை எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்ட்ட கேட்கறான். பையன் வந்துட்டு சரி எடுத்துட்டு போ, ஆனா நம்ம 2 பேரும் வந்துட்டு வெளியே போலாம் இன்னைக்கு நைட் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இந்த இடத்த விட்டு கிளம்புறா. அப்புறமா நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவளோட வீட்டுக்கு போறா. நம்ம ஹீரோயின் வீட்டுல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அவளும் அவளோட அம்மாவும் மட்டும் தான் இருக்காங்க. அவங்க அம்மா டெய்லியுமே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, சோஃபால படுத்துக்கிறாங்க. படுத்துக்கிட்டு ஒரு பொம்மை வச்சிருக்காங்க. அந்த பொம்மையில ஒரு குழந்தை வயசு இருக்கு, அதை கேட்டுக்கிட்டே இருக்காங்க பொழுதுக்கும். அவங்க அம்மாவை பார்த்தாலும் ஏதோ ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோயின் கூட வெட்ட போய் பேச ட்ரை பண்றாங்க. ஆனா வந்துட்டு இவங்க சரியாவே பேச மாட்டேங்கிறாங்க. ஹீரோயின் அப்புறம் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அவங்க வீட்ல ஒரு பழைய கம்ப்யூட்டர் இருக்கு, அதை ரெடி பண்றா. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பையன் இருந்து கேம் வாங்கிட்டு வந்தால அதை விளையாடுறதுக்காக. அப்புறம் வழக்கம் போல நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த பில்டிங்க்கு கிளீனிங் ஒர்க் போவல, அது முடிச்சிட்டு அந்த பையன் கூட வெளியே காஃபி சாப்பிட போலான்னு கூப்பிட்டுருப்பான் நேத்து. அதனால காஃபி ஷாப்புக்கு போறா. ஹீரோயின் வந்துட்டு அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி பாப்பா. ஆனா வந்துட்டு அவன் அட்டனே பண்ண மாட்டான். ஏதோ ஒர்க்ல பிஸியா இருந்துட்டு அப்படியே மறந்துட்டான் போல. ஹீரோயின் வந்துட்டு என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, அந்த கேமை லேப்டாப்ல காப்பி பண்ணிட்டு இருப்பா. உடனே கடையில வேலை பார்க்குற பொண்ணு வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து என்ன கேட்பான்னு பாத்தீங்கன்னா,
பாத்தீங்கன்னா ஏதோ ஆர்டர் பண்ணி ரொம்ப நேரமா சும்மா உட்காந்துருக்கே தனியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரே நிமிஷம் என் ஃப்ரெண்டு மட்டும் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கேம் வந்துட்டு நம்ம ஹீரோயின் லேப்டாப்ல ஃபுல்லா காப்பி ஆயிரும். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அந்த கேம் விளையாட ஆரம்பிப்பா. அந்த கேம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இந்த கேம்ல நீங்க வின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ் கிடைக்கும், இதுக்கு நீங்க தகுதியானவங்கிறது நிரூபிங்க அப்படின்னு சொல்லி சொல்லும். அடுத்து நம்ம ஹீரோயின் இந்த கேம் என்ன கேக்குதுன்னு பாத்தீங்கன்னா காஃபி வேணுமா கேக் வேணுமான்னு கேக்குதுங்க. காஃபி வேணுமா கேக் வேணுமான்னு பக்கத்துல மெனு கார்ட்லயும் இருக்குதுங்க. இதை பார்த்தோம்னா அவளுக்கு ஒரு ஷாக் ஆயிடுச்சு, என்னடா மெனு கார்ட்ல இருக்கிற இந்த கேமுக்கு எப்படா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் உடனே காஃபின்னு டைப் பண்றாங்க. அந்த கடையில வேலை பார்க்குற பொண்ணு வந்துட்டு காஃபி வந்து ஊத்துதுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு பதட்டமாயிருப்பா. இந்த பொண்ணு வந்துட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்பா. அந்த பொண்ணு சொன்னது இந்த கம்ப்யூட்டர்ல டைப் ஆயிருக்குங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த பொண்ணுட்டே கேட்கறா, என்ன நீ பண்ற, என் கம்ப்யூட்டர் எல்லாம் டைப் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்ல அந்த பொண்ணு வந்துட்டு நான் எதுவும் பண்ணலையே, நீ ரொம்ப நாளா தூங்காதனால உனக்கு இப்படி இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்ல அதுவும் டைப் ஆகுதுங்க அந்த கம்ப்யூட்டர்ல. அப்புறம் அந்த கேம் என்ன சொல்லுன்னு பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குதுங்க. ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு உடனே லேப்டாப் மூடி வச்சுட்டா பயந்துட்டு. அப்புறம் ஒரு குழந்தை பேய் மாதிரி ஒண்ணு வந்துட்டு நீ சூஸ் பண்ணலாம் செத்துருவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நம்ம ஹீரோயின் உடனே பயந்துட்டு லேப்டாப் ஓபன் பண்ணிட்டா. நம்ம ஹீரோயின் உடனே சரி பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல கடையில வேலை பார்க்குற பொண்ணு இருக்கா இல்லைங்க, அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா கண்ணாடி கிளாஸ்ல இருக்கு அதெல்லாம் எடுத்து உடைக்க ஆரம்பிச்சுட்டா. இங்கிலீஷ்ல பிரேக்கு ரெண்டு மீனிங் இருக்கு, ரெஸ்ட் எடுக்கலாம் இல்லைன்னா உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேம் வந்துட்டு இந்த மாதிரி வில்லங்கமான கொஸ்டின் கேட்டு இப்படி எல்லாம் பண்ணுது. அந்த பொண்ணு வந்துட்டு கண்டினியூஸா அந்த மாதிரி கண்ணாடி கிளாஸ் உடைச்சுக்கிட்டே இருக்கா. அப்புறம் அந்த கேம் இருந்துட்டு என்ன கேக்குதுன்னு பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிரேக் எடுக்கலாமா இல்ல கிளீன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேம் கேட்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்ன நினைக்கிறான்னு பாத்தீங்கன்னா சரி எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுவாங்க போல, நிறுத்திடுவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு கிளீன் டைப் பண்றா. அப்புறமா தாங்க அந்த கேம் அதனோட சுயரூபத்தையே காட்டியிருக்கு. கடையில வேலை பார்க்குற பொண்ணு வந்துட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் உடைக்கிறத நிறுத்திட்டாங்க. அப்புறமா அந்த உடஞ்ச கிளாஸ் இருக்கும் இல்லைங்க அதை ஒவ்வொன்னா எடுத்து திங்க ஆரம்பிச்சுட்டா. ஹீரோயின் அந்த பொண்ணை தடுக்கலான்ட்டு பாக்குறா. ஆனா எவ்வளவு ட்ரை பண்ணி நம்ம ஹீரோயினால தடுக்க முடியல. கிளாஸ் எல்லாம் தின்னதுனால அந்த பொண்ணு வாயெல்லாம் ரத்தம் வந்து அந்த பொண்ணு எப்படி இறந்துருச்சு. இந்த கேம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா லெவல் 1 முடிஞ்சிருச்சு, அடுத்து நம்ம நாளைக்கு இதே டைம்ல சந்திப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லுதுங்க லெவல் 2க்கு. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போலீஸ் எல்லாம் வந்து விசாரிச்சுட்டு போறாங்க. அந்த கடையில வேலை பார்க்குற பொண்ணு செத்துட்டால அதுக்காக ஹீரோயின் வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட பேசுறாங்க. இப்பதாங்க நமக்கு ஒண்ணு தெரிய வருது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அம்மா ஏன் சோகமா இருக்காங்க, அது மட்டும் இல்லாம ஒரு பொம்மையில ஒரு குழந்தை வயசு கேட்டுக்கிட்டு இருப்பாங்களா அது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த குழந்தையோட வயசு இருந்துட்டு நம்ம ஹீரோயினோட தம்பி தாங்க. ஆமாங்க நம்ம ஹீரோயினுக்கு ஒரு தம்பி இருந்திருப்பா இதுக்கு முன்னாடி. நம்ம ஹீரோயினோட தம்பி இருந்துட்டு ஸ்விம்மிங் கிளாஸ் கூட்டிட்டு போயிருந்திருப்பா. இவ கொஞ்சம் அசால்ட்டா எங்கேயோ பார்த்துட்டு இருக்கும்போது அந்த தம்பி இருந்துட்டு தவறுதலா தண்ணிக்குள்ள விழுந்து இறந்து போயிருந்திருப்பா. அதனால அன்னையில இருந்து அவங்க அம்மா சோகமாவே இருக்காங்க. அந்த குழந்தையோட வயசு அந்த பொம்மையில இருந்து கண்டினியூஸா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அப்புறம் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா அந்த கேம் ஒரு டேப்ல இருக்கும், அந்த டேப் எப்படி பிச்சு எடுத்து குப்பையில போடுறா. ஹீரோயின் வந்துட்டு அப்புறம் வெளியே கிளம்பலான்ட்டு கிளம்புறான். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒருத்தன் நம்ம ஹீரோயின் வம்பிழுக்கிறான். யாருன்னு பாத்தீங்கன்னா இவன் ஹீரோயின் இவன் எல்லாம் வந்துட்டு ஒரே பில்டிங்ல தான் குடியிருக்காங்க. இவன் அடிக்கடி நம்ம ஹீரோயின் வம்பிழுத்துட்டு இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மிரட்டிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு அடிக்கடி ஒரு பையனை பார்க்க போவாங்க, அந்த பையனை போய் பார்க்க போறான். அவன்கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோயின் நடந்தது எல்லாத்தையும் சொல்ல அந்த பையன் வந்துட்டு நம்பவே மாட்டேங்கிறாங்க, இப்படி எல்லாமா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு வேலைக்கு போயிடறா. வேலைக்கு போய் அங்க போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா கால் பண்றாங்க. அவங்க அம்மா கால் பண்ணி என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல எலித்தொல்லை தாங்க முடியல அப்படிங்கிறாங்க. ஹீரோயின் வந்துட்டு நான் வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல அவங்க இருந்துட்டு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா அது என்ன கொல்ல வருது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருக்கும்போது போன் கட் ஆயிருது. நம்ம ஹீரோயின் வேலை செஞ்சுட்டு இருந்த இடத்துக்கு ஒரு கம்ப்யூட்டர் வந்துருச்சு. அந்த கம்ப்யூட்டர்ல அந்த கேம் பிளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த கேம் இப்ப என்ன காட்டுதுன்னு பாத்தீங்கன்னா அவங்க வீட்டை காட்டுது, அவங்க அம்மாவும் எலியும் இருக்கிற மாதிரி. அந்த கேம் என்ன சொல்லுன்னு பாத்தீங்கன்னா ஹாலுக்கு போட்டுமா பாத்ரூமுக்கு போட்டுமா ரெண்டுல ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுது. நம்ம ஹீரோயின் வந்துட்டு கண்ணா பெண்ணு கத்துறா அவங்க அம்மாட்ட எப்படியாவது தப்பிச்சு ஓடிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்துட்டு என்னால் நகர முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் டைப் பண்றா. ஹீரோயினோட அம்மா இருந்துட்டு பாத்ரூம் போன உடனே எலி இருந்துட்டு பின்னாடியே துரத்திட்டு வருது. அவங்க உடனே கதவை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அந்த கேம் இருந்துட்டு நம்ம ஹீரோயின் கதவை கொஞ்சம் கொஞ்சமா உடைக்கவா இல்ல ஒரேடியா உடைக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா உடைக்கிறத சூஸ் பண்றாங்க. உடனே அந்த எலி இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு அந்த கதவை உடைக்குது. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஜன்னல்கிட்ட போக சொல்றாங்க அவங்க அம்மாவை. போனதுக்கு அப்புறம் ஜன்னல்ல இருந்து குதிங்க அப்படின்னு சொல்லி சொல்ல எலி வந்துட்டு கடைசியா கதவை ஃபுல்லா உடைச்சுக்கிட்டு வந்துருது. அப்புறம் அவங்க அம்மா வந்துட்டு வேற வழி இல்லாம ஜன்னல்ல இருந்து குதிச்சுட்டாங்க. ஜன்னல்ல இருந்து குதிச்சு கை கால் உடைஞ்சாலும் உயிரோட தப்பிச்சுட்டாங்க. எப்படியோ அந்த கேம் வந்துட்டு நம்ம ஹீரோயின் லெவல் 2 சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. நாளைக்கு நம்ம லெவல் 3ல சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுதுங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க அம்மா போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறா. சேர்த்ததுக்கு அப்புறம் வீட்டுல போய் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்க போறா. வீட்டுல போயிட்டு அவ எல்லா ரூம்லயும் செக் பண்ணி பார்த்துட்டா. அங்க போய் பாத்தீங்கன்னா எதுவுமே இல்ல. ஹீரோயினுக்கு ஒருத்தன் தொல்லை கொடுக்க வருவாங்க பக்கத்து வீட்டுக்காரன், அவன் தாங்க வந்திருக்கான். வந்துட்டு நம்ம ஹீரோயின் மறுபடியும் தொல்லை பண்ணா நம்ம ஹீரோயின் வந்துட்டு மிரட்டி அனுப்பிச்சிட்டான். அவனை ஹீரோயின் வந்துட்டு ஒரு பையன் வீட்டுக்கு போவால, அந்த பையன் வீட்டுக்கு மறுபடியும் போறான். அன்னைக்கு ஹீரோயின் போட்டோ எல்லாத்தையும் காட்டி நடத்த எல்லாத்தையும் சொல்றான். கடைசியா இந்த பையனும் எப்படியே நம்புறான். அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படியே. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கேம் மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த கேம்ல லெவல் 3 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த டைம் அந்த கேம்ல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா 2 கதவு வந்திருக்கு அவங்க வீட்டுல. ப்ளூ கலர் கதவு ஒன்னு, ரெட் கலர் கதவு ஒன்னு. அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அந்த ரெட் கலர் கதவு வழியா உள்ள போறாங்க. ஹீரோயின் அந்த கதவு வழியா போன உடனே அவன் செத்து போன தம்பி இருக்காங்க அவன் ஓடுறத பாக்குறான். அவங்க ரெண்டு பேரும் உடனே பின்னாடியே ஓடுறாங்க. கடைசியா போய் ஒரு இடத்துல நிக்கிறாங்க. அது என்ன இடம்னு பாத்தீங்கன்னா ஹீரோயினோட தம்பி கடைசியா அந்த ஸ்விம்மிங் பூல்ல தான் இறந்துருப்பான். அந்த இடத்துல தான் கரெக்டா இவங்க வந்து நிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த ஸ்விம்மிங் பூல்ல இறங்க ஆரம்பிச்சிருவான். இந்த பையன் வந்துட்டு அப்படியே பின்னாடியே இறங்கி வருவான். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் கூட ஒரு பையன் வந்திருந்தால அவன் கத்துற சத்தம் கேட்கும். நம்ம ஹீரோயின் உடனே வந்துட்டு ஓடி போய் பாப்பா. அப்ப அந்த பையனும் நம்ம ஹீரோயினோட தம்பியும் மயக்கம் போட்டு கீழே கிடப்பாங்க. அந்த கேம் நம்ம ஹீரோயின் என்ன கேக்குன்னு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்ல நீ யாரை காப்பாத்த போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ரெண்டு பேரையும் மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டு இருப்பா. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கடைசியா அந்த பையனை தான் காப்பாத்தலான்னு முடிவு எடுப்பா.
நம்ம ஹீரோயினோட தம்பி வந்துட்டு மயக்கம் போட்டு கிடந்தாலுங்க திடீர்னு அவன் எந்திரிச்சு நம்ம ஹீரோயினை கொலை பண்ண பாப்பா. ஹீரோயினுக்கு வேற வழி தெரியாம அந்த பையன் வந்துட்டு மூச்சு அமைக்கி அவளே கொன்றுவா. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கூட அந்த பையனும் எந்திரிச்சிருவா. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த லெவலும் முடிஞ்சிரும். எப்படியோ அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இந்த பையனும் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா கேம் ஒரிஜினலா ஒருத்தர் உருவாக்கி இருப்பாங்க. அவன் அட்ரஸ் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டு அந்த இடத்துக்கும் போறாங்க. போன உடனே ஒரே ஒரு கேசெட்மெண்ட் இருக்கு, அதை எடுத்து ப்ளே பண்ணி பாக்குறாங்க. கேசெட்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த கேமை ஃபர்ஸ்ட் உருவாக்கணும் என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா ஒருத்தனை விளையாட விட்டுருக்கான். அவன் வந்துட்டு இவன் காசு தரேன்னு சொன்னதுக்காண்டி இந்த கேமை விளையாண்டுருக்கான். கேம் இருந்துட்டு அவன்கிட்ட என்ன கேக்குதுன்னு பாத்தீங்கன்னா உன் கையை சாப்பிடுறியா இல்ல கீபோர்டை சாப்பிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. அவர் இருந்துட்டு கையவே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி வச்சிருக்கான். இந்த பக்கம் அந்த கேம் உருவாக்கணும் இருப்பாங்க. அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அவன் கையவே அவன் கட் பண்ணிக்கிறான். கண்ணா பின்னான்னு ரத்தம் கிழிச்சு ஊத்துது. இந்த கேம் விளையாண்டுட்டு இருந்தாங்க ஒருத்தன். அவன் வந்துட்டு அவன் கையவே சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அப்படி அவன் கையவே சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த கேம் உருவாக்கணும் இல்லைங்க அவங்க கூட கையை கிழிச்சிருந்தாங்க. அது வந்து ஆட்டோமேட்டிக்கா சரியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த கேம் உருவாக்கணும் வந்துட்டு என்ன கண்டுபிடிக்கிறான்னு பாத்தீங்கன்னா கேம் விளையாடுறவங்களுக்கு கெட்டது நடந்தாலும் அந்த யாரு விளையாட வைக்கிறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப நல்லதுதான் நடக்குது. வீடியோ இவங்க 2 பேர் பார்த்ததுக்கு அப்புறம் பயந்துட்டாங்க. பார்த்துட்டு சரி கிளம்பலாம் அப்படின்ட்டு பார்க்கும்போது தான் இவங்க மாட்டிக்கிறாங்க. வீடியோல ஒருத்தன் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவன் வந்துட்டு இவங்களை பார்த்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா சீட்டிங் பண்ணவா பாக்குறீங்க, லெவல் 4 ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றான். ஹீரோயின் கூட வந்தாங்க. அந்த பையன் இருந்துட்டு ஏதோ ஒரு வளையத்துக்குள்ள போய் மாட்டிக்கிறான். கேம் உருவாக்கணும் வந்துட்டு நம்ம ஹீரோயின் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் பண்ணவா இல்ல ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணவான்னு கேக்குறான். பின்னாடி போகணுமா இல்ல வேகமா முன்னாடி போகணுமா அப்படின்ட்டு கேக்குறான். ஹீரோயின் உடனே வந்துட்டு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் சூஸ் பண்றா. சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பையன் வாயில இருந்து டேப் மாதிரி ஏதோ ஒன்னு வந்துகிட்டே இருக்கு கண்டினியூஸா. இவனும் நிக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்கா. கடைசி வரைக்கும் அது நிக்கவே இல்ல, கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்குங்க ரொம்ப நேரமா. ரிவர்ஸ் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரிவர்ஸ் பண்ணி பாக்குறா. வாயில இருந்து வெளியே வந்த டேப் எல்லாம் திருப்பி வாய்க்குள்ளேயே போகுதுங்க. இவளுக்கு வேற வழியே தெரியல, என்ன பண்றேன்னு தெரியுமா ஃபுல்லா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் வச்சுட்றா. எல்லா டேப்பும் அந்த பையன் வாய்க்குள்ள இருந்து வெளியே வந்து கீழே விழுந்துருச்சு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த பையன்கிட்ட போய் பேசுறான். அந்த பையன் இருந்துட்டு அப்படியே பேசிக்கிட்டே கொஞ்ச நேரத்துல அப்படியே இறந்துட்டான். அந்த கேம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா பாஸ் லெவலுக்கு வந்துட்டீங்க, அதாவது ஃபைனல் லெவலுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாம கேம் ஒரு அட்ரஸ் காமிச்சு அந்த இடத்துக்கு போக சொல்லுது. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த இடத்துக்கு போறா. அந்த இடத்துக்கு பக்கத்துல போன உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்றா. போனை எடுத்து வேற யாரோ பேசுறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு தொல்லை கொடுக்கறதுக்காக ஒருத்தன் பக்கத்து வீட்டுல இருப்பாங்க. அவன் எடுத்து பேசுறாங்க. அவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா இனிமே நம்ம ஒரே குடும்பமா இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போனை வச்சுட்டாங்க. ஹீரோயின் வந்துட்டு இருற அந்த கேமை முடிச்சிட்டு நான் உன்னை வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. ஒரு பெரிய வீடு இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள நம்ம ஹீரோயின் போறா. போனதுக்கு அப்புறம் உள்ள போய் பார்த்தா ஒரு 3 பேர் உட்கார்ந்திருக்காங்க. இவங்க வேற யாரும் இல்லைங்க, இவன் தாங்க நம்ம படம் ஸ்டார்ட் ஆகும்போது கேம் விளையாண்டாங்க அவனும் அவன் ஃபேமிலியும். நம்ம ஹீரோயின் அங்க போய் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா நானும் இந்த மாதிரி கேம் விளையாண்டு பாதிக்கப்பட்டவதா அப்படின்னு சொல்றான். அப்புறம் இவர் வந்துட்டு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா அந்த கேமை காப்பி போட்டு எல்லாருக்கும் வித்தவனே நான் தான் அப்படின்னு சொல்றான். அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபைனல் லெவல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுல பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தவங்க சாவணும், அப்பதான் இந்த லெவல் முடியும். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு கத்தி எடுத்துக்கிட்டா. இவன் வந்துட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஒரு பிளேட் எடுத்து நம்ம ஹீரோயின் மண்டையிலே அடிக்கிறாங்க. நம்ம எல்லாம் நினைப்போம் ஹீரோயின் மண்டையில அடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் மண்டையில இருந்து ரத்தம் வரும் அப்படிதான் நினைப்போம். ஆனா அது அப்படி இல்லைங்க. என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஹீரோயின் மண்டையில அடிச்சதுக்கு அப்புறம் இவனுக்கு தாங்க ரொம்ப வலிக்குது. ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அது இவனுக்கு தான் அஃபெக்ட் ஆகும். இவனுக்கு ஏதாவது அடிபட்டாலும் இவனுக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆனாலும் நம்ம ஹீரோயினுக்கு வலிக்கும். அதுதாங்க நடக்குதுங்க. ஹீரோயினுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா கத்தி எடுத்து கையை கிழிக்கிறான். உடனே இவன் கையில இருந்து ரத்தம் ஊத்துதுங்க. இப்படியே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இவனோட பையன் இருந்துட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை கன் எடுத்து சுடுறாங்க. ஹீரோயினை கன் எடுத்து சுட்ட உடனே இவனுக்கு வலிக்க ஆரம்பிச்சிருது. உடனே வந்துட்டு டே என்ன சுடுறா அவ்வளவு சுடாத அப்படின்னு சொன்ன உடனே வந்துட்டு இவனை சொல்றான். அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு வலி தாங்க முடியாம அவ பாட்டுக்கு போய் வெளியே விழுந்துடுறான். அந்த பையனோட அம்மா இருந்துட்டு அவன் கையில இருந்து துப்பாக்கியை புடுங்குறாங்க. வெளில இருந்துட்டு இவ்வளவு நாளா கேம் விளையாண்டு இந்த பையனை இவ்வளவு டார்ச்சர் பண்ணதுக்காண்டி இவன் இருந்துட்டு என்ன பண்ணலான்னு பாக்குறான். ஹீரோயின் ஏதாச்சும் அட்டாக் பண்ணோம்னா இவனுக்கு தான் எஃபெக்ட் ஆகும். அதனால இருந்துட்டு நம்ம ஹீரோயினை சுடலான்ட்டு போறா. இவன் இந்த வெளில இருந்துட்டு நம்ம ஹீரோயினை சுடுறதுக்குள்ள வந்து துப்பாக்கியை புடுங்கிடுறான். அந்த துப்பாக்கி எடுத்து அவனே சுட்டுக்கலான்னு பாக்குறான். அப்புறம் பாத்தீங்கன்னா அதுல குண்டு வேற தீந்து போச்சு. வில்லன் அவனோட பையனை இருந்துட்டு கத்தி எடுத்து குத்தலான்ட்டு ஓடி வர்றான். காது மேல ஒரு அடி அடிச்சு ஓடுறா சின்ன பையல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியை அவன் பிடிங்கிட்டான். நம்ம ஹீரோயின் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஒரு கல் எடுத்து இழுத்துக்கிட்டே போறாங்க. அப்படியே ஸ்விம்மிங் பூல்ல அந்த கல்லை பிடிச்சிக்கிட்டே குதிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக. இவன் பாத்தீங்கன்னா கத்தி எடுத்து மூஞ்ச கிழிச்சுக்கிறான். அது நம்ம ஹீரோயினுக்கு தான் அஃபெக்ட் ஆகுது. ரத்தம் வருது நம்ம ஹீரோயினுக்கு. அப்புறம் கடைசியா கத்தி எடுத்து கழுத்தை கிழிக்கிறான். கரெக்டா நம்ம ஹீரோயின் அந்த கல்லை பிடிச்சிக்கிட்டே ஸ்விம்மிங் பூலுக்குள்ள விழுந்துடுறாங்க. ஹீரோயின் அந்த கல்லை பிடிச்சிக்கிட்டே ஸ்விம்மிங் பூலுக்குள்ள விழுந்துட்டா. அதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஏதாவது ஆச்சுன்னா வில்லனுக்கு தான் அஃபெக்ட் ஆகும். அதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம வில்லனோட வாயில இருந்து தண்ணி எல்லாம் வந்து அங்கேயே செத்துறாங்க. அவன் வில்லன் இருந்ததுனால எப்படியே ஃபைனல் லெவல் முடிஞ்சிருச்சு. நம்ம ஹீரோயினை வின் பண்ணிட்டா எப்படியோ. அப்புறம் நம்ம ஹீரோயினை தண்ணிக்குள்ள வந்துட்டு அவன் வில்லனோட ஒய்ஃப் தான் காப்பாத்துறாங்க. காப்பாத்திட்டு வெளியே கொண்டு வந்துட்டாங்க எப்படியோ. நம்ம ஹீரோயின் இந்த கேம்ல வின் பண்ணிட்டால, அதனால இவளுக்கு ஒரு பிரைஸ் கிடைக்குது. அந்த பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கேம் இவளே ரீடிசைன் பண்ணிக்கலாம். அதாவது இந்த கேமை எப்படி வேணா மாத்திக்கலாம். இந்த கேமை ஃபர்ஸ்ட் உருவாக்கும் போது லேப்டாப்ல விளையாடுற மாதிரி தானே பண்ணிருப்பாங்க. ஆனா இவர் வந்துட்டு போன்ல விளையாடுற மாதிரி மாத்தினதுக்கு அப்புறம் இந்த கேமை யாருக்கு அனுப்புறான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை பக்கத்து வீட்டுக்கார ஒருத்தர் தொல்லை பண்ணிட்டே இருப்பான்ல அவனுக்கு அனுப்பிச்சிருக்கா. அவன் வந்துட்டு இந்த கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டான். அதாவது இந்த கேம் இவனுக்கு எப்படி போயிருக்குன்னா அவன் மெசேஜ் அனுப்புற மாதிரி போயிருக்கு. நம்ம ஹீரோயின் தான் மெசேஜ் பண்றான்னு சொல்லிட்டு அவனும் ரீப்ளை பண்ணிட்டு இருந்திருக்கான். ஹீரோயின் இவனுக்கு என்ன மெசேஜ் அனுப்பிச்சிருப்பான்னு பாத்தீங்கன்னா நான் அவனை கண்ட்ரோல் பண்ணிக்குவா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பான். இவனும் வந்துட்டு விளையாடுறமா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பான். அப்புறம் தாங்க அந்த கேம் அதனோட சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதாவது அடுத்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அவன் கண்ட்ரோல்லயே இல்லாம அவன் பாட்டுக்கு நடந்து போறான். நடந்து போயிட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஒரு சிங்குக்குள்ள நிறைய ஊசி இருந்துச்சு. அந்த ஊசியில அவன் தலையை வச்சு அழுத்திட்டு அவனே செத்து போயிட்டான். கேமோட கான்செப்ட் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். விளையாடுறவங்களுக்கு கெட்டது நடந்தாலும் யார் விளையாட வைக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்லதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஹீரோயின் கடைசியா வில்லன் கூட சண்டை
சண்டை போடும்போது அவன் மூஞ்சில் நிறைய காயம் இருந்துச்சு இல்லைங்க, அதெல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடுச்சு. என்னங்க நம்ம ஹீரோயினுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்த அந்த பக்கத்து வீட்டுக்காரனும் செத்துட்டான். இப்ப நம்ம ஹீரோயினும் அவங்க அம்மா எல்லாம் வந்துட்டு கொஞ்ச நாள் சந்தோஷமா வாழ்றாங்க. அப்புறமா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. அது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கேமை ஃபர்ஸ்ட் ஒருத்தன் உருவாக்கி இருப்பாங்க. அவன் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்றான். கால் பண்ணி என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இந்த கேமையே மாத்தி உருவாக்கி இருக்கே பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து யார் இந்த கேமால பாதிக்கப்பட போறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்க, இனிமே இந்த கேமால கெட்டவங்க மட்டும் தான் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றா. அதோட படத்தை முடிச்சிடறாங்க. உங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி படம் வேணும்னா கமெண்ட் பண்ணி விடுங்க. நான் கண்டிப்பா அதை பத்தி பேச ட்ரை பண்றேன். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்துல சந்திப்போம். பாய் பாய்.